நடக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே, எப்படி நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு யாருக்காவது தோணியிருக்கலாம். ரொம்ப வலிக்குதுங்க, வேலை செய்ய முடியல, வேலைக்கு போக முடியல. வர்ற 13ஆம் தேதி வரைக்கும் தான் நான் வேலைக்கு போகிறேன். இவர் என்கிட்ட இருந்து பசங்களை பிரிச்சிருவாரோன்ற பயத்தில் அவசரமாக போய் அந்த வேலையில் சேர்ந்தேன். இந்த ரிப்போர்ட் என்னோடது. இதில் எனக்கு எப்படி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்கல்ல, என் பையனும் அவன் கிளாஸ்மேட்ஸ் 2 பேரும் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மேலே என்னை கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. இது மாதிரி அவங்கள கஷ்டப்படுத்துறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நானாக முடிவு பண்ணி தான் நானே மெதுவாக படியில் ஏறுறதும் இறங்குறதும் பண்ண ஆரம்பித்தேன். அது சரியானதான்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு தெரிஞ்சது அதுதான். வேலைக்கு கிளம்புறேன். என் பையன் வாக்கரை எடுத்துகிட்டு என்னை கவனித்து சைக்கிளில் ஏறி உட்கார வச்சு அவன் என்னை கூட்டிகிட்டு போகிறப்போ யார் வீடியோ எடுக்க முடியும் 2 பேரில்? நான் போகிறது எவ்வளோ லேட்டாக போவேன் தெரியுமா? டெய்லி காலையில் என் சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு தான் எங்கள் ஓனர் அமைதியாக இருக்கார். பையன் பேப்பர் போட்டுட்டு வர்றதுக்கே லேட் ஆயிடுதுங்க. நான் சாப்பாடு பசங்களுக்கு கொடுத்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கிளம்புறப்போ அந்த 9 o'clock தாண்டிடுது. நான் 9 o'clock இருக்கணும். கரெக்ட் டைமுக்கு என்னால் போக முடியல. காலையில் நிறைய டென்ஷன் இருக்கும், நிறைய பதட்டம் இருக்கும். இந்த வேலையில் ஏண்டா சேர்ந்தோம், இந்த வேலையை விட்டுறலான்னு என் மனசுக்கு டெய்லி தோணும். தாங்க முடியாது. எப்படி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு இந்த ரிப்போர்ட்டை பார்த்துருப்பீங்கள்ல, அப்போது எனக்கு அது எவ்வளோ வலியை கொடுக்குன்றது உங்களால் உணர முடியுதில்ல. அவசரப்பட்டு போய் சேர்ந்துட்டேன். ஓனருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டேன், நான் வருவேன்னு. என்ன செய்கிறது, 1 மாதமாவது கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஓனர்கிட்ட சொல்லிட்டேன், என்னால் வேலையை கண்டினியூ பண்ண முடியாது சார், வீடு அடுத்த மாதம் மாற்ற போகிறோம், இந்த 1 மாதத்து சம்பளம் எனக்கு வேணும், என்னால் உட்காந்து வேலை செஞ்சிட முடியும்னு தான் சார் நான் வந்தேன். ஆனால் முடியலை என்னால். நான் 13ஆம் தேதி வேலைக்கு சேர்ந்தேன். 13ஆம் தேதி வரைக்கும் நான் வேலைக்கு போகணும். அப்போ தான் எனக்கு 1 மாதம் சம்பளம் கிடைக்கும். அந்த காசை வாங்கிட்டு தான் நான் வேலையை விட்டு நிற்கணும். இந்த மாதம் 13ஆம் தேதி எனக்கு சம்பளம் கிடைக்கும். நான் 6ஆம் தேதி வாடகை போடணும். வாடகை என்ன பண்ணுவேன்? ஓனர்கிட்ட சொல்லிட்டேன், அட்வான்ஸில் கழிச்சுக்கோங்கன்னு. அப்போ யூடியூப் சேலரி மார்ச்சில் $52 நான் எடுத்திருந்தேன். ஏப்ரலில் நான் எப்படியாவது $100 ரீச் பண்ணணும், அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். எனக்கு எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. $100 தான் நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அதுக்கும் மேலேயே எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஏப்ரலில் கம்ப்ளீட் ஆகுதுன்னா அப்போ எனக்கு எப்போ சேலரி கிடைக்கும்? மே மாதம் 22 to 26 கிடைக்கும். ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கு மே 1ஆம் தேதி சம்பளம் கிடைக்காது. மே 22ஆம் தேதி தான் மெயில் வரும். நான் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஜாப் இருந்ததுன்னு சொன்னல, அவங்க எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே இப்போ வரைக்குமே பண்ணலை. எனக்கு அந்த வேலை கிடைக்கல. அது ஒரு மைனஸ் எனக்கு இருந்தது. நான் இந்த பேக்கரியில் போய் இப்போ சேரணும்னு நான் நினைக்கல. இந்த மாதத்தை எப்படி சமாளிப்பேன், அடுத்த மாதத்தை எப்படி சமாளிப்பேன்ற பயம் எனக்கு இருந்தது. அந்த நேரத்தில் தான் அவசரப்பட்டு போய் சேர்றப்போ வேலையை விட முடியாமல் அதை கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். இப்போது எப்படி இருக்குது தெரியுமா என் உடம்பு? நிறைய டேமேஜ். இந்த வலியை சொல்லவே முடியாது. நான் சொன்னால் அழுதுருவேன். பாசிட்டிவாக பேசணும்ல. எனக்கு வலிக்குதுன்னு நான் டெய்லி வீடியோ போட முடியுமா? ஆனாலும் வீடியோக்களில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், வேலைக்கு போய் சேர்ந்தேன், என்னால் பண்ண முடியலைங்க, ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன்ல. திருப்பி 8 o'clock நைட்டு பையனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். சைக்கிளில் வருவான். அவன் 1 சைடில் உட்காரக்கூடாது, டபுள் சைடில் உட்காருங்கன்னு வேற சொல்கிறான். அவனால் ஓட்ட முடியல. சைக்கிள் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. எனக்கு உட்கார்றதுக்கு அது கஷ்டமாக இல்லை, ஏன்னா அவன் வளர்ந்துட்டான். அவன் கால் ரொம்ப தட்டுது. என்னையும் வச்சுட்டு ஓட்டுறப்போ, முன்னால் வாக்கரையும் சைக்கிளில் மாட்டிக்கிட்டு ஓட்டுறப்போ ரொம்ப கஷ்டப்படுறான். சேஃபாக கொண்டு போகணும்னு நினச்சிட்டு ரொம்ப பயந்து ஓட்டுறான். சைக்கிளில் கேட்டுக்கிட்ட கரெக்டாக நிறுத்துவான். அந்த கேட்டை பிடிச்ச மாதிரி நான் ஒரு கல்லில் நிற்பேன். அவன் வாக்கரை வேகமாக ஓப்பன் பண்ணி என் முன்னால் வைப்பான். நான் ஸ்டெப்பு வரைக்கும் அந்த வாக்கரை யூஸ் பண்ணி வருவேன். அதுக்கப்புறம் மேலே வர்றதுக்கு நான் படியில் எப்படி ஏறுவேன்னு உங்களுக்கு தெரியும்ல, அது மாதிரி ஏறி வீட்டுக்கு வந்துடுவேன். இது தாங்க ஒவ்வொரு நாளும் நான் செஞ்சிட்ருக்கேன். இது தற்காலிகமானது, இது நிரந்தரம் இல்லை அப்படின்றதுக்காக நான் இதை செஞ்சிட்ருக்கேன். நான் வீட்டில் இருந்தப்போவே, நான் மூமெண்ட்டு கொடுத்தப்போவே டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, எவ்வளோ திட்டினாருன்னு நான் சொல்லியிருப்பேன்ல. ஸ்க்ரூ லூஸ் ஆயிடுச்சு, மூமெண்ட் அதிகமாக கொடுக்காதீங்கன்னு சொன்னார்ல. நான் இப்போ எவ்வளோ மூமெண்ட்டு கொடுத்துட்ருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். சந்தோஷமாகவா கொடுத்துட்ருப்பேன்? வேறு வழி தெரியல. வந்து குளிச்சு தான் ஆகணும். என் ட்ரெஸ் எல்லாம் அந்த படியில் ஏறுறப்போ அழுக்காயிருது. ஒன் டே இந்த வெயிலில் வேலை செஞ்சுட்டு வரோம். குளிச்சுட்டு வந்து ஒருவேளை பையன் ரொட்டி செஞ்சு வச்சுருந்தானா அதை சாப்பிட்டுப்பேன்.
அப்படி இல்லைன்னா நான் சட்னி அரைச்சி கொடுப்பேன், பையன் தோசை ஊற்றி கொடுப்பான். இல்லை என்னால் முடிஞ்சதுன்னா நான் தோசை ஊற்றி கொடுப்பேன். இப்படி தாங்க போகுது. இதில் பேக்கரியில் எப்படி வேலை செய்கிறேன்னு தெரியுமா? எனக்கு கால் வீங்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஸ்டூல் கொடுத்துருக்காரு. அதில் கால் வச்சுக்கோ அப்படின்னு. சேர் நல்லா சாயிற மாதிரி கொடுத்துருக்காரு. அவ்வளோதாங்க. இது எனக்கு போதும். உட்காந்துருப்பேன். கண்டினியூஸாக உட்கார முடியாது. பெயின் பயங்கரமாக எடுக்கும். நான் தொடர்ந்து உட்காரவே முடியாது. 2 மணி நேரம் உட்கார்றதெல்லாம் ரொம்ப பெரிய ரிஸ்க்குங்க. உங்களுக்கே தெரியும்ல. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு 4 மாதம் ஆகுது. எனக்கு பண்ணின ஆப்ரேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதும் உங்களுக்கு தெரியும். இடுப்பு எலும்பை அரிச்சு போனதுனால என் காலில் இருக்கிற எலும்பை எடுத்து இடுப்பில் சப்போர்ட்டுக்கு வச்சுருக்காங்க. இவ்வளோ மூமெண்ட்டு கொடுக்கறது எனக்கு வலி கொடுக்காமலா இருக்கும்? என்னால் தாங்கவே முடியாது வலியை. நாங்கள் யார்கிட்டையுமே காட்ட மாட்டேன். அந்த மாதிரி நேரத்தில் தானாகவே எனக்கு வேர்த்து கொட்டும். அந்த பெயினெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம்ல. ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அந்த வாக்கர் என் பக்கத்தில் தான் இருக்கும். லைட்டாக எழுந்து ஒரு 2 ஸ்டெப் அப்படி எடுத்து வச்சுட்டு நிற்பேன். அதுக்கு காரணம் என்னால் உட்கார முடியலங்க கண்டினியூஸாக. அதுக்காக தான் இவ்வளோ பெயின்லேயும் நான் ஏதாவது பெட்டல்ஸ் ஆர்டர் எடுத்தேன்னா அதை நைட்டு வந்து நான் கட் பண்ணுவேன். யூடியூப்பில் வீடியோவும் போடணும். வீடியோ போட்டால் தான் ஏதாவது ஒரு இன்கம் வரும் அப்படின்றதுக்காக நைட்டு உட்காந்து தான் வீடியோ பேசி எடிட் பண்ணுவேன். இன்றைக்கி தூங்கலைன்னா என்ன, நாளைக்கு சேர்த்து தூங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் போகுது. நான் ஒரு 8 மணி நேரம் கண்டினியூஸாக எப்போ தூங்கினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லைங்க. பசங்கக்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு வேலையை செய்ய சொன்னோன்னா பிள்ளைங்க ரொம்ப பாவம்னு யாராவது நினைக்கிறாங்கன்னு தான் நானே எல்லாத்தையுமே செய்வேன். கோபம் எனக்கு யார் மேலேயும் வரல. என் மேலே தான் எனக்கு நிறைய கோபம். நான் வாழணும்னு ஆசைப்படவே இல்லை. என் செய்கைகளே உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் பையன் படிக்கட்டும். அதுக்கப்புறம் பெரிய பையன் சின்ன பையனை பார்த்துப்பான். இது மட்டும்தான் எனக்கு இருக்குது மைண்டில். இப்போ இந்த வீடியோவை எதுக்கு பேசுகிறோமா, என்ன தான் உனக்கு ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு கமெண்ட்டோட ஒரு விஷயத்தை நிறுத்துறதில்ல. வாட்ஸ்அப்லேயும் சில சந்தேகங்கள். 24 மணி நேரமும் நான் வலியோடு தான் இருக்கேன். வலி இல்லாமல் இருக்க முடியாதுல்ல, உங்களுக்கு புரியுதில்ல. வலியோடு தான் இருக்கேன். யாராவது வலி கொடுக்குற மாதிரி பேசினாலும், யாராவது வலியை கொடுக்குறாங்கனாலும் இந்த வலியையும் தாங்கிக்கிட்டு அந்த வலியையும் நான் தாங்கிட்டு தான் இருக்கேன். நான் ஒரு 2 வாரமாக என்னோடய வலிகள் எதையுமே காட்டிக்காமல் தான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்படி நான் வாய் விட்டு எனக்கு வலிக்குதுன்னு சொன்னால் தான் அந்த வலியை ஒருத்தரால் உணர முடியுன்றது இங்கே இல்லை இந்த சேனலில். நான் சொல்லலைன்னாலும் எனக்கு வலிக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும். அந்த நல்ல உள்ளங்கள் எனக்காக இருக்காங்கன்றது மட்டும்தான் இந்த சேனலில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய சொத்து. அது ஒன்று போதும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது உங்ககிட்ட சொல்கிறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப போரிங் ஆயிரும் அப்படின்றதுனால தான் என்னால் நிறைய விஷயத்த உங்கள் கூட ஷேர் பண்ண முடியல. சரி, இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க ப்ளீஸ். நன்றி, வணக்கம்.